विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। अज्ञातमिदं मां चेत्यपेक्षा जायते ध्रुवम् विशेषो अपेक्ष्यते यत्र तत्र नैव एककालता आत्मनो ग्रहणे चापि त्रयाणामिह सम्भवात् आत्मन्यासक्तकर्तृत्वं न स्यात् करणकर्मणो தத்துவமசி எனக்கூடியதான மகா வாக்கியத்தினுடைய விசாரம் நடக்கிறது. தத்துவமசி எனக்கூடியதான மகா வாக்கியமானது சாந்தோக்கியோபனிஷத்துல 6வது அத்தியாயத்துல ஸ்வேதகேதுங்கிற பையனுக்கு அவருடைய அப்பா உத்தாலகர் சொன்னதான விஷயம். ஸ்வேதகேதுங்கிற பையனுக்கு அவன் வேதங்கள் வாசிச்சு சாஸ்திரங்கள் வாசிச்சு லௌகிக விஞ்ஞானங்கள் எல்லாம் இருந்து ரொம்ப கர்வத்தோட வந்ததான பையனுக்கு அவனுக்கு படிச்சவனுக்கு கர்வம் இருக்கப்படாது. எந்த அளவுக்கு படிக்கிறதோ அந்த அளவுக்கு வினயம் இருக்கணும். அதான் நம்ம நாட்டு பண்பாடு. ஆகையால் வினயத்தோடு இருக்கணும்னு வினயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக எதா இருந்தால் எல்லாம் அறியப்படுமோ அப்படிப்பட்டதான தத்துவத்தை அறிந்தாயா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாது. ஏன் தெரியறது மட்டுமல்ல, தெரியாது மட்டுமல்ல, எங்க குருவுக்கும் தெரியாது. ஏன் சுவாமி தெரிஞ்சா எனக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. பாருங்க, நம்ம தேசத்துல அந்த சிஷ்யனுக்கு குரு மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை, அந்த குருவுக்கும் சிஷ்யன் மேல எந்த அளவுக்கு ஒரு கருணை இருந்தது. ஏதோ சொல்லிக் கொடுக்கணும்னா இது கணக்குன்னா கணக்கு, பிசிக்ஸ்னா பிசிக்ஸ், அவ்வளவுதான் சொல்லிக் கொடுத்தோம், வந்தோன்னு இல்லையா, எல்லாமே சொல்லிக் கொடுத்தோம். காலை விழுந்து சேவிச்சதுமே என்ன பண்ணா அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன்னு சொன்னதுனால இவன் என்ன நினைச்சான், எல்லாம் கொடுத்தாச்சுன்னு. அது சொல்லிக் கொடுக்கலன்னா அவருக்கே தெரியாது. கடைசியில அப்புறம் அப்பா தானே சொல்லணும்னு ஆரம்பிச்ச 3 நிலைகளை சொன்ன. ஒவ்வொரு மனுஷனும் ஏற்படக்கூடியதான ஜாகிரத், ஸ்வப்னம், சுசுப்தின்னு 3 நிலைகள். இது 3 நிலைகளையும் அனுசியூத்தமாக ஒரு சாட்சியாக நான் ஒண்ணு தெரியறதோ இல்லையோ, நான் தான் தூங்கினேன், நான் தான் சொப்னத்தை பார்த்தேன், நான் தான் முழிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு நான் அந்த 3 நிலையிலையும் தெரியறதோ இல்லையோ, அந்த நான் தான் நீ. அந்த நான் எது தெரியறதோ அதுதானப்பா உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம். இந்த சரீரம் ஆத்மா இல்ல, புலன்கள்லாம் ஆத்மா இல்ல, இவைகளுக்கு அப்பாற்பட்டதான மற்ற தெய்வங்கள் பிள்ளையார் இருக்கார், அனுமார் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார், இப்படியெல்லாம் இருக்காரு. அவைகள்லாம் இதனுடைய வெவ்வேறு உருவங்கள். ஒரே ஸ்வரூபமே பல பல உருவங்கள் எடுத்து நமக்குள்ள காட்டுறது. சக்கரை ஒன்னா இருந்தாலும் அது மாவோட கலந்து பல தின்பங்களாக ஸ்வீட்டுகளாக ஆறா போல ஒரே ஸ்வரூபம் மாயோட கலந்து பல வடிவங்களை அடையும். ஆகையால் எந்த ஸ்வரூபத்தை நீங்க தியானம் பண்ணினாலும் கடைசியில் இருக்கிறது என்ன, இந்த ஆத்மஸ்வரூபம். ஆகையால் எல்லாமும் இந்த ஆத்மா தான். வேதாந்தத்தை சொல்லக்கூடியதான ஆத்மாவை அறிந்தோமேயானால் எல்லா தெய்வத்தையும் அறிந்தா மாதிரி அப்படின்னு ஆத்மஸ்வரூபம் தான் ஒரு சக்தின்னு சொன்ன. அப்படிப்பட்டதான அந்த ஆத்மஸ்வரூபத்தை தனியா பிரிச்சு இங்க சொல்ற. இதுவரைக்கும் வேதம் சொல்லித்துன்னு சொன்னே தவிர நீங்களா லாஜிக் சொன்ன. அது இப்படித்தான் இருக்குன்னு நம்ம மனசுக்கு புரியுறா போல ஒரு காரணம் சொன்னேடா. சில பேர் எதிர்பார்க்கிற வேதம் சொன்னோன்னு சொன்னா போறோம், ஆனா என்னடா நமக்கு புரியலையே சார், வேதம் சொல்றதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நமக்கு புரியலையே அப்படிங்கிற அந்த புரியறதுக்காக ஒரு லாஜிக், ஒரு யுக்தியை கூட சொல்ற.
அந்த யுக்தியை சொன்னார் பாருங்க. கண்ணு காது மூக்க நாக்க தன் வேலை செய்யறது, அது வேலை செஞ்சுண்டு அதனால அறிவு வந்த போதிலும் அந்த அறிவெல்லாம் புத்தியோட நிக்கிறது. அந்த புத்தியில் இருக்கக்கூடியதான சைத்தன்யம் சிதாபாசம் தான் இதையெல்லாம் அறிகிறார். அதுக்கு பின்னால் இருக்கக்கூடியதான ஆத்மா சாட்சியா இருக்கு. இதை நாம் கண்கூட காத்துட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா நான் தூங்கும் பொழுது எதையும் பார்க்கலேங்கிறது கூட இவன் பார்க்கறான். என்ன ஒன்னும் தெரியலேங்கிறது தெரிஞ்சுட்டு இருக்கான். ஒன்னும் தெரியலேன்னு அறிஞ்சது புத்தி, புத்தி ஒன்னும் அறியலேங்கிறது அறிந்தது இவர். விவகாரம் என்ன, எல்லாமும் தெரியலேங்கிறது கூட அவன் அறிந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபமானது நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்துல அந்த ஆத்மாவை நம்ம பார்க்கணும். அந்த ஆத்மாவை பார்க்கறதுனால்தான் நமக்கு முக்தியானது கிடைக்கிறது. மனுஷனுக்கு க்ஷேமம் எப்ப வரும், இதை பார்த்தால்தான். இந்த ஆத்மாவை அறிந்தால்தான். அறியறதுன்னு எப்படின்னா அபரோட்சமாக அறிந்தால்தான். அபரோட்சமாக அறியறதுன்னு என்ன, நமக்கு தலைவலி கால்வலி வந்தாலோ, திருப்தி வந்தாலோ, சந்தோஷம் வந்தாலோ, வேற எது யாருக்கும் தெரியாம நமக்கு நாமே அறிகிறோமோ இல்லையோ, அது மாதிரி அறியறது. ஏதோ பிரம்மம் இருக்குன்னு அர்த்தம் இல்ல. நமக்கு சந்தோஷம் வரும்பொழுது, சிரிக்கும் பொழுது நம்ம ஆனந்தமா இருக்கோம் நமக்கு தெரியறதா இல்லையா? அதே போல கவலை வரும் பொழுது கவலை இருக்கு நமக்குன்னு தெரியறதா இல்லையா? அது மாதிரி தெரியும். நம்ம அந்த ஆத்மாவை அனுபவிக்கணும். ஆனா அனுபவிக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்து நடுவுல நான் இதை பார்க்கிறேன் எனக்கூடியதான விஷயத்தில் நான் என்கிறதும் இதை என்கிறதும் பார்க்கிறேன் என்கிறதும் இந்த மூணையும் சேர்த்து ஒருத்தர் பிரகாசிக்கிறார். ஒரே சமயத்துல நான் இதை பார்க்கிறேன் ஒரே க்ஷணத்துல தானே வருது நமக்கு. அப்படின்னு ஒரே க்ஷணத்துல வருதா, அதே போல ஸ்மரணமும் ஒரே க்ஷணத்துல தான் வருதா அப்படின்னு பார்த்து, இல்ல நான் முன்னால இருக்க, இதை பார்க்கிறேன்ங்கிறது பின்னால இருக்கு. நான் முதல்ல இருக்கேன், குடத்தை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் கண்ணை திறந்தேன். கண்ணை திறந்த பிறகுதான் குடமும் குடத்தினுடைய அறிவும் வந்தது. குடமும் குடத்தினுடைய அறிவு வர்றதுக்கு முன்னால நான் முன்னாலேயே இருக்கேன். விவகாரம் அட் அ டைம் வரல. ஆனா அட் அ டைம் தான் சார் வருது நமக்கு. இல்ல, அவ்வளவு வேகமா வருதுனால நீங்க டிஸ்டிங்ஷன் பார்க்கல. வஸ்துதா நான் முன்னால், ஆத்மா எப்பொழுதும். அதனால எப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஆத்மா வேற எதையும் எதிர்பார்க்கல. தான் தன்னை அறிவித்துக் கொள்ள இன்னொன்னை எதிர்பார்க்கல. குடம் அறியணுமேயானால் கண்ணு வேணும். ஒரு பொருளை அறியணுமேயானால் மனசு புலனும் வேணும். ஆனா என்னென்ன அறியறதுக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏண்டா தானே தெரியுது. கண்ணை மூடினாலும் கண்ணை திறந்தாலும் நான் தெரியுது. ஆகையால் அது ஒரு விசேஷம் இல்லை. விசேஷோ அபேட்சதே யத்ர தத்ர நைவ ஏக காலதா. இங்க ஒரே சமயத்துல வருதுன்னு இல்லை. முதல்ல தான் தெரியறது, அதுக்கப்புறம் இதை தெரியறது, அதுக்கப்புறம் அறிந்தேன் அப்படி. அதே மாதிரி ஆத்மனோ கிரகணே சாபி த்ரயாணாமிஹ சம்பவாத் ஆத்மனி ஆசக்த கர்த்தத்வம் நஸ்யாத் கர்ண கர்மணோ. ஆத்மனோ கிரகணே சாபி, அதே மாதிரியே நான் இதை அறிகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நானு இதை அறிகிறேன் மூணும் இருக்கு. அதே போல நான் என்ன அறிந்தேன்னு சொல்றேன். அப்படி வர முடியும். நமக்கு தெரியலையோ என்ன சரி. ஆனா நான் என்னை அறிகிறேன்னு சொல்றப்ப எந்த நான் எந்த நானே அறியறது. எப்பொழுதுமே இன்னொன்னு அறியலாமே தவிர என்ன நான் அறிய முடியாது. நான் இன்னொன்னு அறியலாம். கண் வழியாக குடத்தை அறியலாம், சவத்தை அறியலாம், ஏதோ ஒண்ணு அறியலாம். நான் என்னை அறிகிறேன்னு சொல்லப்படாது. சொன்னா என்ன ஆகும் சார், இருக்கட்டுமே. நமக்குதான் நான் என்ன அறிகிறேன் உமக்கு தெரியுமா, நல்லா தெரியுமா? இன்னொருத்தரை பத்தி தான் தெரியாது, என்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதாவது என்னையும் என்ன அறிய முடியாதுன்னு. அப்ப சில விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவனவனையும் அறிய முடியாது. அப்ப அறியறேனே சார், நான் என்ன அறிஞ்சிருக்க, என் பேரு இது, நான் கருப்பா இருக்கேன், நான் நீளமா இருக்கேன், நான் குட்டையா இருக்கேன், நான் எவ்வளவு வெயிட்டா இருக்கேன், நான் இன்னும் படிச்சிருக்கேன், இவைகள் தான் அடிச்சிருக்கேன். அந்த உண்மையான நான் எங்க இருந்ததோ அந்த நான் அறிஞ்சிடா. நான் கருப்பா இருக்கேன்னு சொன்னா உங்க சரீரம் கருப்பா இருக்க அதை சொல்றேன். படிச்சிருக்கேன்னு சொன்னா புத்தி படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன்னு சொல்றேன்.
நான் 85 கிலோ ஒருத்தர் வந்து வெயிட் அவ்வளவு இருக்கு, அதனால சொன்னேன். சரீரத்தினுடைய வெயிட் உங்க வெயிட் இல்லை, ஆத்மாவுக்கு வெயிட். அப்ப விவகாரம் என்னன்னா, நீங்க சொன்னதான விவகாரங்கள் எல்லாம் உங்களை பத்தி தவிர உங்களோட சேர்ந்ததா சொல்றேன், உங்களை சொல்லவே இல்லை. ஏன்னா உங்களை நீங்க பார்க்க முடியாது. பார்க்கிறன் வேற, பார்க்கப்படும் பொருள் வேற, அது ஞாபகம் வச்சுக்கணும். பார்க்கிறவன் எப்பொழுதும் வேற, பார்க்கப்படும் பொருள் வேற. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? எந்த பார்க்கப்பட்ட பொருளா இருந்தாலும் நீங்க என்ன சொல்றது தெரியுமா? நான் இதை பார்த்தேன், இதை பார்த்தேன் சொல்லிட்டு எப்பவுமே என்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. நிறைய சமயத்துல இதை பார்த்தேன் தான் சொல்லு. அப்ப பார்க்கப்பட்டதான பொருள் இதுங்கிற கோட்டியில சேர்றதே தவிர நான்கிற கோட்டியில சேரவே இல்லை. நானும் ஏன் பார்க்கப்படாதுன்னு தன்னை தான் பார்க்க முடியாது எப்பொழுதுமே. அமெரிக்கால போய் டான்ஸ் எல்லாம் கத்துன்னு வந்திருக்கான். அந்த ஊர் டான்ஸ் அது வேற, வெஸ்டர்ன் டான்ஸ், பேலட் அப்படின்னு சொல்லுவான். இங்கேயும் அங்கேயும் போய் விளையாடு, கத்துண்டு சுத்திண்டு ஏதோ பண்ணி. சரி, இவ்வளவு தூரம் என்னன்னா விளையாட்டு கண்டு வந்துட்டு இருக்கேப்பா, உன் தோல்லையே நீ ஆடி பாருன்ட்டு. இந்த ஊர்ல தான் எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வேணும், அது வேணும், இது வேணும், லைட் எல்லாம் வேணும். ஒண்ணு வேண்டியது இல்லையே, உன் தோல்லையே டான்ஸ் ஆடி காமிங்க. அது எப்படி முடியும்? ஏன்? தன்னிடத்துல தானே தாண்டும். அதே பாருங்க, நீங்க ஒரு பொருள் இருந்தா தாண்டலாம். கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போனேன்னா முதல்லயே ஒரு பெரிய வடிவம். ரொம்ப பேருக்கு அது டவுட், அது மிதிச்சுட்டு தாங்கலாமா மிதிக்காம போடணும். ஒவ்வொரு தரமும் டவுட். விசேஷம் தகவல் உங்களை ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன்னு கேளுங்க, மறந்துட்டேன். இது போலயே ஒரு 10-15 நாள் ஆச்சு. இந்த எழுதிக்கு வந்தேன், எழுதிட்டு வந்தேன். இந்த கோயிலுக்கு போறப்ப பெரிய கட்டிக்கிட்டு ஏன் அதை வச்சுருக்காரு? அவ்வளவு பெரிய சின்னதா வச்சுருக்க கூடாத? அது ஒவ்வொருத்தரும் தாண்டறது கஷ்டமா இருக்கு, அதனால ஏறி தாண்டலாமா அப்படிங்கிற நிஜமான கேள்வித்தான். என்ன இது யாரும் எங்கேயும் இல்லையோன்னும் நிச்சயமா ஏறி தாண்டதும் ஒன்னும் ஆகாது. எல்லாரும் கண்ணுக்கு ஒத்துக்கிறாள், என்ன நீங்களும் ஒத்துக்கோ. அது என்ன சிக்னிபிகன்ஸ் பார்க்கணும். நாம இங்கிருந்து கோவிலுக்குள்ள போகும் பொழுது நம்மளுடைய வீட்டு எண்ணங்களோ உலகத்தை பத்தியான எண்ணங்களையோ அங்களையே விட்டுட்டு அதுக்கப்புறம் தாண்டி போறோம். இதை சொல்றதுக்காகத்தான் பெரிய படிக்கட்டார். அது ஏறி நினைச்சனால ஒன்னும் ஆகாது. அது என்ன சொல்றா, நீங்க போகும் பொழுது லௌகிகமான எண்ணங்களை உங்க மனசை விட்டு அங்கேயே விட்டுட்டு போங்க. உள்ள போகும் பொழுது பகவானை மட்டும் நினைங்க. கோவில்ல எவ்வளவு நேரம் இருக்கோ அம்பாளை பாக்குறேன், கபாலீஸ்வரனை பாக்குறேன், கப்ப கம்பளை பாக்குறேன், சுப்பிரமணிய சுவாமியை பாக்குறேன், பிள்ளையார பாக்குறேன், எல்லாமும் நவகிரக நட்சத்திரம். கடைசியில சனீஸ்வரன் தனியா இருக்காரு, அவரையும் சுத்துறேன். எல்லாம் பார்த்துட்டு வர பர்யந்தம் பகவானை பத்தியே நினைங்க. எப்ப திருப்பியும் வீட்டுக்கு போறோ அப்ப அந்த எண்ணம் தான் தானா போயிடுது, அது நிக்காது. வீட்டுக்கு வரும்பொழுது உங்களுடைய எண்ணம் அதை மாத்தி பக்கத்தாத்து மனுஷன் எண்ணங்கள் நீங்க வாங்கிட்டு போகக்கூடாது. உங்க எண்ணங்கள் பண்ணுவாரு தானா போகும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காகத்தான் பெரிய வழிகட்டு இருக்கு. அதே மாதிரியே நமக்குள்ளேயே நம்மளை நாம தாண்டது. படிக்கட்டை தாண்டலாம், நீங்க மீதி பதார்த்தங்களை தாண்டலாம். ஆனா உங்க நிழலையே நீங்க தாண்ட விடலாம். ட்ரை பண்ணி பாரு, யாரும் இல்லாதப்ப ஒவ்வொருத்தரும் விழுந்துட்டேன்னா உங்க நிழல நீங்க தாண்ட முடியாது. ஏன் சுவாமி? அது அப்படித்தான் சார். காலை தூக்கினா அந்த இடத்துல நிழல் இல்ல. பாதோத்தேசே சிரோ நஸ்யார் ததையம் பைந்தவீகடா. நிழல் இருக்கு, அந்த நிழலை தாண்டணும்னு காலை எழுது. காலனுடைய நிழல் இருக்கே தவிர உங்களோட நிழல் அங்க இல்ல. என்ன பண்றது? விவகாரம் என்ன அப்படின்னா உங்க நிழலையே நீங்க தாண்ட முடியாது. அதே போல உங்களை நீங்க அறிய முடியாது. உங்களை பத்தினதான மற்ற பொருள்களை அறியலாம், உங்களை அறிய. ஏன்னா கர்த்தாவும் கர்மாவும் ஒரு இடத்துல இருக்கு. கர்த்தான்னு சொன்னா நான் செய்பவர், அதே வழியே கர்மானா அறியப்படும் பொருள். இந்த ரெண்டும் ஒன்னா இருக்க முடியாது. எப்ப அறியப்பட்டதாக ஆயிடுத்தோ அதுக்கப்புறம் அது ஜடம் ஆயிடுது. அறியப்பட்டதான பொருள் எல்லாம் ஜடம். நீங்க உங்களையே அறிஞ்சா நீங்க என்னாச்சு ஜடம் ஆயிட்டுன்னு ஆயிடும்.
அதனால விவகாரம் ஒருத்தராலே அறிய முடியாது. அதான் சொல்றார், ஆத்மனோ கிரகணே சாபி, தன்னைத்தான் அறியும் பொழுதும் திரயாணாமிஹ சம்பவாத், நான் என்னை அறிந்தேன், நான் கர்த்தா, என்னை அறியப்பட்டதான பொருளால என்னை அறிந்தேன் இப்படின்னு வந்துடும். ஆத்மனி அசக்த கர்த்தத்துவம் இப்படி வந்ததையானால் இந்த ஆத்மா என்ன அறிந்த, அந்த ஆத்மா அறியப்பட்டதான ஆத்மா, அவர் அறியறதுக்கு இன்னொரு ஆத்மா, அவர் அறியறதுக்கு இன்னொரு ஆத்மா வேணும். இப்படி வந்துடும் சுவாமி. கரண கர்மணோ, அதனால இந்த அறியக்கூடியதான நான் என்னையே அறிந்தேனையானால் அறியக்கூடியதான கருவி கர்மா, அறியப்பட்டதான ஆத்மா, இந்த ரெண்டுக்கும் சமாதானம் சொல்ல முடியாது. அந்த ரெண்டும் ஆத்மாவோட தனியாயிடும். வியாப்துமிஷ்டோ கிரியாயா கர்ம தத்ஸ்மிருதம் அதோஹி கர்ம கர்த்திரு தந்திரத்துவம் தத்யேஷ்டம் நானிய தந்திரதா. இத நான் மட்டும் இல்ல, வையாகரணாலும் இத பத்தி சொல்லியிருக்கார். அறியப்பட்டதான பொருள்னா எது கொஞ்சம் தெரியும். சில பொருளை நாம் அறியணுங்கிறதுக்காக கண்ணு திறந்து பார்த்து அறிகிறோம் இல்லையா? அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து தேடி அதை பார்க்கணும். அதே போலயே ஒரு பொருளை போய் அடையணும்னு சொன்னா அந்த வழிகள்லாம் கண்டுபிடிச்சு கால் வழியா நடந்து அங்கே போயிச்சு. ராமஹா கிராமம் கச்சதி, ராமன் கிராமத்தை செல்கிறான், கிராமத்திற்கு செல்கிறான் சொல்லணும். இப்ப ராமஹாங்கிறவன் செல்பவன், கர்த்தான். கிராமத்திற்கு அப்படின்னு சொல்றேன்னா இது செல்லப்படும் சேரப்படும் பொருள். அது வேறையாவும் இவனும் வேறையா இருக்கணும். ராமன் வேறையாவும் அடையக்கூடியதான பொருளான கிராமமும் வேறையாகத்தான் இருக்கணும். அப்படிதான் நிர்பந்தம். ஏன்னா அதனால்தான் கிராமத்தை கிராமத்திற்கு அப்படின்னு ரெண்டாவது வேற்றுமையே போடுறது. கிராமத்திற்குன்னு ராமம் கிராமம் சொல்கிறான் சொல்லப்படாத இல்ல சார், சொல்ற ராமன் கிராமத்தை கிராமத்திற்கு சென்றான் அப்படிங்கிறது. இந்த கிராமத்திற்கு அல்லது கிராமத்தை அடைந்தான் அப்படின்னு சொல்றது. இந்த ரெண்டாம் வேற்றுமை இந்த கிராம பதத்துக்கு மேல ஏன் போட்டேன் அப்படின்னா அது அடையப்படும் பொருள். இந்த அடைபவனும் அடையப்படும் பொருளும் ஒன்றாக இருந்ததையானால் அடைதல் எனக்குரியதான செயல் இல்லை. அடைஞ்சாச்ச இவன் கிராமத்தை அவனே கிராமமா இருந்தானேயானால் கிராமம் தான் அடைஞ்சிட்டாச்சன, அவனே தானே கிராமமா இருக்கான். அடையணும் தெரிஞ்சா அடையறதுக்காக முயற்சி எடுத்து காலை எழுப்பி நட நட சொல்லி அதுக்கப்புறம் 10 போய் அடையணும்னு எங்க இருக்க, அவனே கிராமமா இருந்தார். நிச்சயமாக இவன் வேற கிராமம் வேற. இவன் இந்த கிராமத்தை அடைவதற்காக கால்கள்ல ஒரு செயலை பண்றான். அந்த செயலானது எப்ப போயிட்டு இருக்கு சார், ஒரு 100 அடி வச்சாச்சு 200 அடி வச்சாச்சு இங்க இருந்து போறதுக்கு. இப்பெல்லாம் நடக்கிறதே இல்லை. அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு 1 மணி நேரம் நிக்கிறானே ஒழிய டக்குன்னு நடக்கிறது இல்லை. அதோட மேல வெய்யறான், இந்த பஸ் வரல, எப்ப பார்த்தாலும் அவன் கேண்டியதான பஸ் இவன் வரத்துக்கு முன்னால் தான் போயிட்டு, அது அவனுடைய தலையெழுத்து. நான் என்ன பண்றது? எப்ப பார்த்தாலும் யார பார்த்தாலும் பாருங்க பஸ்ஸே வரதில்லை சார், ஃப்ரீக்வன்சியே இல்லை சார். ஒரு யுகத்துக்கு ஒரு பஸ் தான், இவனே டைம் வச்சுட்டான். அப்படி என்ன பண்றது? ஆனா விவகாரம் என்னன்னு நடந்து வழக்கம் இருக்கவா பாருங்க, இதெல்லாம் கேரே பண்ண மாட்டான். சாதாரணமா 2-3 மைல் இருந்து சகதகா நடந்து போயிட்டு வந்துருவாங்க. காசு மிச்சோன்னு மட்டும் இல்ல, இந்த நட வழக்கம் உண்டு. அப்ப நான் இதை அடைந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த நடக்கிறது செயல் இருக்க, அந்த செயல் எங்க சார் இருக்க? நடக்கிறவனிடத்துல இருக்கு. அவன் தானே காலால் நடக்கிறான். அந்த செயலுக்கு என்ன சார் எஃபெக்ட்? இவனுக்கும் கிராமத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டு, இவனுக்கும் கிராமத்துக்கும் சம்பந்தம் எப்படி கிராமத்துல இருக்கோ, கிராமத்துக்கும் இவனுக்கும் ஏற்பட்ட சம்பந்தம் இவனிடத்துலயும் இருக்கும். சம்பந்தம்னா சம்யோகம், ரெண்டுக்கு அட்டாச்மெண்ட் தானே. இவன் கிராமத்தோட சேர்ந்த மாதிரி கிராமமும் இவனோட சேர்ந்து இருக்கோ இல்லையா? அப்ப கிராமத்தை அடைஞ்சா போல ராமன் ராமனை அடைந்தான் ஏன் சொல்லப்படாது? கிராமம் ராமனை அடைந்ததுன்னு ஏன் சொல்லப்படும்? இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் ரொம்ப இருக்கிறது. ஏன் சார் இப்படி எல்லாம் யோஜனை பண்றான்னு நீங்க பண்ணாலே அதனால்தான். இது ராமன் கிராமத்தை அடைந்தான், கிராமத்தை அடைந்தான்னா கிராமனுக்கும் ராமனுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதானே.
கிராமம் எங்க இருக்கோ அது மேல ராமன் நிக்கிறான். ரைட். அப்ப கிராமத்துல இருக்க ராமனுக்கும் ஒரு ஏற்பட்டதான ஒரு சம்பந்தம் எப்படி கிராமத்துல இருக்கோ அப்படி ராமனிடத்துலயும் இருக்க. கிராமத்தோட கனெக்ஷன் ராமனுக்கும் இருக்க. அப்ப ராமனுடன் கிராமத்துடன் சம்பந்த சேர்க்கை ஏற்பட்டது, சேர்ந்திருக்கா இப்படின்னு சொல்ல வேண்டாமா? அப்படி இல்ல சொல்லக்கூடாது. ஏன்னா ராமன் என்கிறவன் கர்த்தா, இம்பார்ட்டன்ட் ஆத்மா, செயலை செய்தவர், அவர் இம்பார்ட்டன்ட். ஆகையால் அவரை முதல்ல நீங்க ராமன் சொல்லிவிடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதா இருக்கிறது கர்த்தான், அவரோட வேறா இருக்கிறதுனால கிராமத்தை. அதனால இவனுடைய செயலால் வியாபிக்கப்பட்டதான பொருள், இவருடைய செயலால் அடையப்பட்டதான பதார்த்தம் கிராமம். அதனால்தான் அதுக்கு கர்மான்னு பேர். அதனால்தான் கிராமத்திற்கு கிராமத்தை அப்படின்னு சொல்ற. அதனால செயலால் எது வியாபிக்கப்பட்டிருக்கோ, செயலால் எது கிடைத்திருக்கோ அதுக்கு இரண்டாம் வேற்றுமை. மீதி பதார்த்தத்தை கர்த்தாவுக்கு எப்பொழுதும் முதல் வேற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதான் வியாப்துமிஷ்டோ கிரியையா கர்ம தத்ஸ்மிருதம். கிரியையா செயல்னால், வியாப்தும் இஷ்டம் அடைவதற்கு எது இஷ்டமா இருக்கோ அதுக்கு கர்மா, அதுக்கு இரண்டாவது வேற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு தத்ஸ்மிருதம். அதோஹி கர்த்திருதந்திரத்துவம். அதோஹி அதனால்தான் கர்த்திருதந்திரத்துவம். ஆத்மா தான் முக்கியம், கர்த்தா தான் முக்கியம். அந்த கர்த்தா இருந்தா கிராமத்தை இஷ்டம் இருந்தா அடைவார், இல்லைன்னா இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையில இது சார் முக்கியம், நம்ம பண்ணக்கூடியதான செயல் இல்லை, அதனால வரக்கூடியதான பலம் இல்லை. நீங்க தான் முக்கியம். நீங்க சௌக்கியமா இருக்கணும், நீங்க ஆனந்தமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்கேன். பிறந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் நம்ம சௌக்கியமா இருக்கணும், நம்ம சௌக்கியமா உங்களை நோக்கித்தான் எல்லாம் உங்க இருக்க. ஆனா நீங்க என்ன பண்றது? அதனால சௌக்கியம் வரும் நினைச்சிருந்தா அதுல போய் தான் ஏன் போயிட்டாரு. நான் என்ன பண்றது? நான் என்ன பண்ணிட்டு எலும்பு போய் கடிச்சு விட்டு ரோட்ல கடிச்சதுமே அதனுடைய வாயில இருந்து ரத்தம் வந்து, ரத்தம் இருந்தா அது என்ன பண்ணிட்டு தன்னுடைய ரத்தத்தையே தான் சாப்பிட்டு உறிஞ்சது. அது என்ன மறுபடியும் ரத்தம், அது தெரியாம என்ன நினைச்சிடுறது, அந்த எலும்புல இருந்து ரத்தம் வந்து நினைச்சிடுது. இப்ப என்ன மறுபடியும் கடிக்கிறது, மறுபடியும் ரத்தம் வருது, மறுபடியும் குடிக்கிறது, மறுபடியும் ரத்தம் அதுல இருந்து வருதுன்னு மறுபடியும் கடிக்கிறது, இப்படி சிரமப்படும். அதே மாதிரிதான் மனுஷன். எக்ஸாம்பிள் நல்லா இல்லை, நாயோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. ஆனா நடக்கிற விஷயம் தான். பணத்தினால நமக்கு சந்தோஷம் வரணும்னு பணத்துக்கு பின்னால ஓடுறேன், புகழ்னால சந்தோஷம் வரும்னு நினைக்கிறேன், பதவியினால சந்தோஷம் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னாலேயே மனுஷன் ஓடிட்டே இருக்கான். ஆனா அவைகள்னால துன்பம் தான் ஜாஸ்தியா. மேலும் மேலும் காசு வர, புகழ் வர, பதவி வர, இவனுக்கு மேலும் மேலும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்க, மேலும் மேலும் கஷ்டம் தான் ஜாஸ்தியா இருக்க. ஆனா சௌக்கியமா இருக்கா போல ஒரு எண்ணம் வந்தது. அதுவும் அப்படியே இருக்கா, ஒரு நாளைக்கு பட்டம் போயிடும். அதான் 60 வயசு ஆச்சுன்னா ஏதோ ஆனது தப்பு மாதிரி வீட்டுக்கு போகிறோம். 60 வயசுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்க, நீ பத்திரமா இருக்க ஒண்ணு அவசியம் இருக்கணும்னா சொல்லணும். ஆனா என்னடான்னு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனா இவருக்கு என்னடா பதவி இல்லையே, அப்ப காசு இல்லையே அப்படின்னு நினைக்கிறது அப்படியே இருக்கான். ஒரு 2-3 நாள் என்னடா ஆச்சுன்னா டவுன். அவ்வளவுதான் மனுஷன். மனசுல தைரியம் இல்லைன்னா எல்லாம் குறைச்சி போச்சு. அட்லீஸ்ட் நமக்கு இத்தனை நாள்தான் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தோம், இப்ப 60 வயசு ஆயிடுச்சு, அப்படியே வேதாந்த லட்சமாவது பேக்கலாம், லெக்சருக்கு போலாம்னு தோண வேண்டாமோ? தோணல. என்னடா செஞ்சு வீட்லயே உட்காந்து சிரமப்பட்டு உடம்பு வந்துருது. அது மாதிரி ஒரு செயலால் எது அடையப்படுமோ அது கர்த்தாவாக ஆகாது. கர்த்தாதான் ஆகையால் முக்கியம். அதான் சொல்ற வியாப்துமிஷ்டோ கிரியையா கர்ம தஸ்மிருதம். அதோ கர்த்து தந்திரத்துவம். ஆயால் கர்த்து தந்திரத்துவம் அடையக்கூடியதான பொருளோ அடைவதற்கு வேண்டியதான கருவியோ கர்த்தாவை ஆசிரித்தது. கர்த்தா இஷ்டம் இருந்தால் அந்த கருவியை உபயோகப்படுத்துவார், இல்லைன்னா உபயோகப்படுத்த மாட்டார். பணம் வந்தாலும் எடுத்துட்டா உண்டு, இல்லைன்னா விட்டுருவார். இப்படி நிறைய இடத்துல இருக்கு. ஆகாரத்துக்காக இலையில உட்கார்ந்துருக்க, எத்தனையும் போட்டிருக்கா. உங்களுக்கு எதை பிடிச்சிருக்கோ அதுதானே இன்னொரு தரம் போடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுறேன். சில பதார்த்தங்கள் சாதாரணமாக விட்டுறேன், எரிஞ்சு விடுறேன். ஏன் சுவாமி நேரம் குடிக்கல,
போடுற வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு சுவாதந்திரம். போட்ட பிறகு நான் உட்கொள்றமா வேண்டாமாங்கிறது எனக்கு தான் இல்லை. போய் பாவக்காய் கட்டு போட்டேன்னா அது கசக்கர பதார்த்தம், அது வேண்டாம். ஸ்வீட்டா இருந்தா இன்னும் 2 போடணும். ஏகாட்டமே இது மட்டும் தான் நோ. அதே மாதிரி பலம் பொறுமையானால் அதை எடுத்துக்கொள்வதோ இல்லையோ அவருடைய சுவாசத்தை. அப்படி வியாப்தம் கிரியாயா கர்ம தர்மதம் அதோ நித்யான தந்திரத்துவம் தஸ்யேஷ்டம் நான்ய தந்திரதா शब्दाद्वा अनुमितेर्वापि प्रमाणाद्वा ततोऽन्यतः सर्वपदार्थानां स्यादज्ञं प्रति नान्यथा. இப்படிப்பட்டதான ஒரு ஆத்மாவை சப்தாத்வா அனுமிதேர்வாபி பிரமாணாத்வா ததோ அந்யதா வேதம் சொல்றதுங்கிறதுனாலயோ கண்ணு காது முதலிய புலன்களை ஏவக்கூடியதான் ஒரு பொருள் இவைகளுக்கு அப்பாற்பட்டதான் வேறாக ஒண்ணு இருக்கு எனக்கூடியதான அனுமானத்தினாலேயோ ததோ அந்நியதா இல்லது வேற ஏதாவது ஒரு பிரமாணத்தினாலேயோ எல்லா பதார்த்தங்களும் கிடைத்தாலும் கிடைக்கலாம் என்று அஞ்ஞானி நினைக்கிறான். அஞ்ஞானியா இருக்கிறவன் நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது, ஆகையால் நான் நினைக்கிற ஆத்மா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இன்ஃபரன்ஸ்ல கண்ணு காது மூக்க நாக்க முதலிய புலன்கள்லாம் இருக்க, இந்த புலன்கள்லாம் இது ஜடமா இருக்க, ஜடமா இருக்கக்கூடியதான பொருள் அந்த வேலை செய்யணும்னு அந்த ஏவரவத்தை இருக்கணும். அந்த ஏவரவா இருக்கக்கூடியதான சக்தி இந்த ஆத்மாத்தாவா இருக்கணும். என வேற யாரும் இல்லையணும். ஆகையால் அந்த சக்தி தான் ஆத்மா இப்படின்னு ஒரு அனுமானத்தினால் தெரிஞ்சுக்கலாம். இல்ல வேற ஏதாவது பிரமாணத்தினால் இருக்கட்டும். எதனால அறிந்தாலும் சர்வ பதார்த்தானாம் ஆத்மாவா இருக்கட்டும் மற்ற பதார்த்தங்களா இருக்கட்டும் எல்லாம் பிரமாணங்கள்னால் தான் கிடைக்கும் என்று அஜ்ஞானம் பிரதி அஜ்ஞானியா இருக்கிறவன் அஜ்ஞம் பிரதி இவருக்கு தான் தெரியுது. இப்படி நான்யதா அத்தியக்ஷஸ்யாபி சித்திஸ்ய பிரமாணேன வைர்வினைவவா. ஆனா ஒண்ணு சொல்லுதா, இந்த அத்தியக்ஷனா இருக்கானே, அத்தியக்ஷனா ஆத்மா, பிரிசைடிங் பர்சனாலிட்டி, பிரசிடென்ட்னு வச்சுக்கோ. அவர் யாரு, அவர் எப்படி தெரிஞ்சுக்கள்? அத்தியக்ஷஸ்யாபி சித்திஸ்ய பிரமாணேன வினைவவா. என்னை நான் அறிந்து கொள்வதற்கு வேறொரு பிரமாணத்தை நான் நாட வேண்டுமா? பொருளை அறியறதுக்கு கண்ணை திறந்து பார்க்கணும். அங்க நெருப்பு இருக்கு மலையிலேன்னு தெரிஞ்சுக்கணும்னா அங்க புகை இருக்கணும். நிறைய புகை வந்ததுன்னா என்ன சொல்லுவேன், ஓஹோ அங்க நெருப்பு இருக்கு சார், அதனால்தான் புகை வருது. புகை இருக்கிறதுனால அங்க நெருப்பு இருக்கணும். உண்ணாவிரதம் இருக்கேன்னு 10 நாளான்னு சொன்னோம். நமக்குள்ள நம்பிக்கை இல்லை. ஏண்டான்னு அப்படியே இருக்காது, முகம் கொஞ்சமும் வாழல, 10 நாளா சாப்பிடலன்னு அப்படி. சரின்னு அடுத்த நாள் வெயிட் மிஷின் கொண்டு வந்து பாருங்க, 2 கிலோ ஏறி இருக்கு. என்ன அர்த்தம்? ராத்திரி ஒரு புடிச்சு வளர்த்து கட்டுறான்னு தெரியுறதோ இல்லையா? இது மாதிரி வேற ஏதோ ஒரு பிரமாணத்திலேயாவது ஆத்மா கிடைக்குமோ அப்படின்னு பார்த்தா வினா பிரமாணேன வினைவவா. கண்ணால ஆத்மாவை பார்க்க முடியாது, ஏன்னா உருவம் இவைகள்லாம் இல்லைன்னு சொன்னேன். எது பிரத்யட்சத்தினால பார்க்க முடியாதோ அதை அனுமானத்தினாலையும் பார்க்க முடியாது. ஒரு தரம் புகையும் நெருப்பையும் சேர்ந்து பார்த்திருந்தேன்னா ஒரு 4 தரம், அப்பொழுது புகையை பார்த்தது அழகா புகை இருக்கு அதனால நெருப்பு இருக்கணும் அப்படின்னு வருது. புகையும் பார்க்கல நெருப்பும் பார்க்கல, அவன் இன்னைக்குதான் புகையை பார்க்கல, அது என்னதுன்னு கேட்கறான். அவனுக்கு நெருப்பு இருக்குன்னு அனுமானம் வருவான். ஆகையால் விவகாரம் என்னன்னா, முன்னால புகையும் நெருப்பும் சேர்ந்து பார்த்தவனுக்குத்தான் ஒன்றை பார்த்தால் இன்னொன்னு ஞாபகம். யானையா அப்பப்ப ரோட்ல பார்த்துட்டே இருக்கும் சார். இந்த திருவள்ளுக்கேன்ல இருந்தா அந்த யானை அப்படியே ரோட்ல வந்துட்டே இருக்கான். எல்லாரும் நாங்கெல்லாம் ₹1 கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பா. அப்ப ஒருத்தன் யானையை மட்டும் பார்த்தோம். டக்குன்னு யானை பாரு எங்கடான்னு கேட்டோம். ஏன்னா அவன் கையில நாங்கெல்லாம் கொடுத்தாதான் யானை ஆசீர்வாதம், வேற யார் கையிலையும் நாங்கெல்லாம் கொடுத்தா அடிச்சு விடுவோம். ஞாபகம் இது என்னடா இருக்கு, யானை பாரு பக்கத்துல இருக்கீங்க. யானை கண்டா யானை பாரு ஞாபகம் வருதோ இல்லையோ?
ஏக சம்பந்தி ஞானம் அபர சம்பந்தி ஸ்மாரகம். அத்துடன் சேர்ந்திருக்கக்கூடியதான இரண்டு பொருள்களில் ஒன்றை பார்த்தால் இன்னொன்றை பார்க்கணும், இன்னொன்று எங்கேயும் தேடுவான். அதே போல ஆத்மாவோட சேர்ந்து ஒரு பொருள் இருக்கவேனால் அப்பொழுது அதை பார்த்ததுமே ஆத்மா எங்கேடான்னு தேடலாம். அப்படி பிரமாணமும் இல்லையே, பிரத்யட்சமும் இல்லை, அனுமானமும் இல்லை, வேற இது போல பிரமாணமும் இல்லை, சாபத்தியும் இல்லை. அப்ப எப்படி எப்படி ஆத்மா தெரியுதுன்னு ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆத்மா ஸ்வப்பிரகாசம். ஆத்மாவை அறிவதற்கு இன்னொன்னுடைய தயவு வேண்டியதில்லை. புலன்களோ மனசோ ஏதையும் வேண்டாம், தனக்கு தானா ஒழிக்கிறது. அதான் சொல்ற வினா ஸ்வஸ்ய பிரதிஜித்தோ ஞானம் பிரத்யுபயுஜ்யதே. இது அறிவதற்கு ஞானத்திற்கு ஸ்வப்பிரகாசமாக தனக்கு தானா தெரிகிறது. தஸ்யைவ அஜ்ஞத்வமிஷ்டம் சேத் ஞானத்வே அந்யாமதிர் பவேத். இல்ல சார், எனக்கு ஆத்மா தெரியல, ஆத்மா மறைஞ்சிருக்குங்கிறோம். இந்த ஆத்மா மறைஞ்சிருக்குன்னா அதை அறிவதற்கு இன்னொரு ஆத்மா. ஏன்னா அறிபவர் யாரு? ஆத்மா சொல்லலாம். வெறும் சரீரம் அறியாது. மரணானந்தரம் அந்த சரீரம் கீழே விழுந்திருக்கு, அது ஏதாவது அறியறதா? எல்லாம் மேல காரியங்கள்லாம் பண்றாளா இல்லையா, ஒழுங்கா பண்றாளா இல்லையா, அரேஞ்ச் பண்ணாளா, ரொம்ப லேட் ஆகுமா, இதெல்லாம் அறியறதோ அந்த சரீரம்? அறியலா இருந்ததுன்னா நம்ம எல்லாம் ஓடி போயிடணும். அப்பதான் சார் பயம் வரும். இத்தனை வருஷமா அப்பாவா இருக்கார், இவர் ரொம்ப கொஞ்ச நேரம் எல்லாம் பண்ணினார். அந்த அப்பா காலமான பிறகு அந்த சரீரத்தை தொடர்றதுக்கு பயப்படுறோம். என்ன சுவாமி, அவர் எடுத்து கொஞ்ச நேரம் அவர் மடியில உட்கார்ந்துட்டானே நீங்க வளர்ந்து ராத்திரி வேலையில ஒண்டிய போறதுக்கு பயப்படுறாரு. என்னன்னா பிசாட்டு வருவோம், அப்பா வந்துரு வரோம், வந்தா வரட்டுமே, என்ன பண்ண போற? ஏன்னா இத்தனை நாளா அவர்கிட்ட தான் காசு வாங்கிட்டு இருக்காரு. இப்ப அப்பா ஒரு 100 ரூபாய் கூட 1000 ரூபாய் கூட வாங்கிக்கலாமா? அவர்கிட்ட ஏன் பயப்படுற? இல்ல சார், உயிரோட இருந்தா வேற, உயிர் என்ன பண்ணும்? அந்த சரீரத்தை எல்லாரும் பயப்படுறாங்க. நியாயமா சரீரம் பிளஸ் ஆத்மா 2 இருந்ததப்ப அப்பவே பயப்படாதவன் ஆத்மா போனப்புறம் வெறும் சரீரத்தினோட ஏன் பயப்படுறேன்? பாருங்க, அந்த கொஞ்ச நாள் வரைக்கும் ஒண்டியா போக மாட்டான், இருட்டுல போக மாட்டான், யாராவது கூட துணைக்குமானு கூடுறான், எங்க உன்னப்பதானையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற எங்க தெரியல விவகாரம். அதனால ஆத்மா சரீரம் இல்ல, ஆத்மா புலன் இல்ல, ஆத்மா மனசு இல்ல, ஆத்மா பிராணன் இல்ல, அதுக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம். அதை இந்த புலன்கள் மனசு புத்தி இவைகள்லாம் ஜனமா இருக்கிறதுனால ஆத்மாவை அறியறது இதனால முடியாது. அப்ப அதை அடையிறதுக்கு இன்னொரு ஆத்மா வரும். அப்ப அந்த ஆத்மா அறியறது இன்னொரு ஆத்மா வரும். இது அனாவசியமான வம்புல நிக்கிறத இதெல்லாம் சரியில்லை சார். அதனால தப்பேயிஷ்டம் சேத்து ஞானத்வே அந்யாமதிர் பவேத். அதை அறிவதற்கு அந்யாமதி அறிபவனான இன்னொருத்தர் வேணும். அந்நியஸ்ய அஜ்ஞதாயா, அந்த அறியக்கூடியதான இன்னொரு ஆத்மாவும் அறியப்படாதவராய் இருந்தாரையானால் தத்விஜானே, அதை அறியறது இன்னொன்று வரும். இப்படி இன்ஃபினிட் இருக்கிறது. ஆனா இது அறியாது, அது அறியாது, அது அறியாது, இப்படி வந்து அப்ப கடைசியில் நோக்க ஆன்சரே வர என்ன பண்றது? முடியாது. யாரதா ஸ்வாத்மரா போவா சித்திச்சாத் அந்யதேவா யாதத்வே அனந்தரோ கௌத்வம் பட்சௌ சம்ஸ்மர்த்து மரதி. ஆமா, இந்த ஆத்மா அறியப்படுகிறதுன்னு சொல்லிடும், அறிகிறேன்னு சொல்ற. இந்த ஆத்மாவை அறிவது ஞாததா, அறியப்படும் தன்மை இல்ல, அறியும் தன்மை வச்சுக்கோ. இது ஆத்மாவை அறிந்தேன்னா சித்தி சாது அடைஞ்சா அப்படியே சித்தி வருதுன்னு சொல்லல. சித்தினா என்னது? ஆத்மாவை அறிவது சித்தியா? ஆத்மாவை அறிந்த பிறகு ஆத்மாவை அறிந்தேன் என்று என் ஆத்மாவை அறிந்ததான ஒரு சந்தோஷம், இது சில சமயத்துல இதுவும் வரும் அதுவும் வரும். லோகத்துல ரெண்டையும் பரமாக நம்ம பார்த்து இருக்கோம். கங்கைக்கு எங்கேயாவது போகணும் 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 ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா போயிட்டே இருந்தான். கங்கை கிட்ட போனா, கங்கையில காலை வச்சான், தொட்டான்,
அவ்வாடா கங்கைக்கு போகணும்னு நினைச்சது 2-3 வருஷம் பிளான் பண்ணி கடைசி க்ஷணத்துல நின்று போய் நான் என்ன பண்றேன் இது பேருக்கு படி நடக்கும். அவனே இந்த ஜன்னால கங்கா தரிசனம் பிராப்தி உண்டோ இல்லையோன்னு எல்லாரும் டெய்லி போயிட்டு வரான். இங்க இருந்து ஆரம்பிச்ச ட்ரெயின்ல போற மாதிரி கங்கா காவேரி எக்ஸ்பிரஸ் அவன் பாட்டுக்கு அப்பப்ப போயிட்டே வந்துட்டே இருக்கு. அவன் பாட்டுக்கு நம்ம தான் போகணும்னு பார்த்தா என்னமோ இடையூறு வருது, அது வருது, இது வருது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். சரி நினைச்சது உதவு போனான். டக்குன்னு கடக்கிறது எல்லாம் இடையூறு இல்லாம போனான். கங்கையில தொட்டான். அப்பாடா இப்ப என்ன கிடைச்சிருக்க? நான் அடைந்தேன் எனக்கூடியதான திருப்தி. இது ஒரு பலம் இல்லையா? அதே மாதிரியே ஆத்மாவை அறிந்தேன்னு ஒரு திருப்தி ஒண்ணு. ரெண்டாவது என்ன, இத்தனை நாளா கிடைக்காததான ஆத்மா இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. முதல் அறிவு, இப்ப ரெண்டாவது ஆத்மஸ்வரூப். ஏன்னா ஆத்மா கிடைச்சிருக்க. முதல் சித்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை பற்றி அறிந்தான். ஆத்மலாபம்னு சொன்னா ஆத்மாவை இதுதான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு அதுல நிக்கிறார். இந்த சித்தின்னு சொன்னா அவர் சித்தி ஆயிட்டார் சார், சித்தமா இருக்கார் சார் அப்படின்னு சொன்னா தன்னை தான் அறிந்தார் என்று சொல்றா, இல்ல தன் ஆத்மாவை தான் அடைந்தார்னு சொல்ற. ஞாகதாவா ஸ்வாத்மலாபோவா, தன்னை விட வேற பொருளா இருந்தால் அறியலாம், தன்னை விட வேற பொருளா இருந்தால் தான் அடையலாம். கிராமத்தை அடைந்து தனக்கு தானா இருந்தா எது சார் சித்தி? இதுன்னு சொல்ல முடியல, அதுன்னு சொல்ல முடியல. இந்த ஆத்மாவை அறியறதுன்னு சொல்ற வேதாந்தத்துல இன்னும் எத்தனை வருஷம் சொல்ல போறீங்க? இந்த உபதேசாதிங்கிற என்னைக்கு கேட்டாலும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா என்னைக்கு கேட்டாலும் ஒரே மாதிரி துளி கூட சேஞ்சே. என்ன அடையிறதா அறியறதா? எது அடையப்படுமோ எது அறியப்படுமோ உங்களோட வேற பொருளாத்தானே இருக்கணும். ஆனா தன்னைத்தான் அறிந்தான்னு எப்படி சொல்ல முடியும்? என் ஸ்வரூபத்தை நான் அறிந்தால் தான் முக்தின்னு சொல்றேன். என்னதே புரிய மாட்டேங்கிறது. ஞாபகத்தா ஸ்வாத்மலா போவா சித்தித்யாதன்யதேவவா, இல்ல இதை விட வேறானதா? ஏன்னா இந்த புஸ்தகம் முடிஞ்ச பிறகு மறுபடியும் இப்படிப்பட்டதான டவுட் வரப்படாது, வேற டவுட் வரும். இப்படிப்பட்டதான டவுட் நமக்கு வரப்படாது. அதுக்காக ஞாதத்வே அனந்தரோக்தௌ துவம் பட்சௌ சம்ஸ்பர்த்துமரதி, நான் இதை அறிந்தேன்னு சொன்னா கர்த்தர் கர்ம விரோதம்னு ஒரு தோஷம் சொல்லியிருக்க. ரெண்டாவது அனவஸ்தன்னு ஒரு தோஷம் சொல்லியிருக்க. அந்த ரெண்டு தோஷம் முதல் பட்சத்தில் இருக்கப்பா, ஆகையால் அது முடியாது. ஞாதத்வே அனந்தரோக்தௌத்வம் பட்சௌ சம்ஸ்மர்த்துமரதி, அதை நீ நினைவு கொள்ள வேண்டும். சம்ஸ்மர்த்தம்னு அதை நினைக்கணும். நினைக்கணும் முன்னால சொன்னதுன்னு அர்த்தம். முன்னால் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ரெண்டு தோஷங்கள். அந்த தோஷங்கள் அதெல்லாம் மோட்சம்னா என்ன? தன்னைத்தான் அறிதல், தன்னைத்தான் உணருதல். இதுங்கிறது கரெக்டா தான் இருக்கு. ஆனா என்னை நான் அறியறதுக்கு ஏதாவது முயற்சி வேணுமா வேண்டாமா? சிரவணம் பண்ணுங்கோ, மனனம் பண்ணுங்கோ, நெய்ஜாசனம் பண்ணுங்கோ, இவ்வளவு சொல்றீங்க. என்னை நான் அறிவது என்பது என்னை நான் அடைவதுன்னு நான் என்னானத்தான் இருக்கேன். இதுக்கு முயற்சியே வேண்டியது இல்லையே. முதல் பட்சத்துல சொன்னால் அதுல ரெண்டு தோஷம் வருது. இந்த பட்சத்துல என்னடா ஒரு முயற்சியும் வேண்டாம். ஏன்னா பிறந்தவன் எல்லோருக்கும் தன்னைத்தான் தெரியும். தன்னையே தான் தெரியாதவன் யாராவது எங்கேயாவது இருக்கலாம். என்ன சுவாமி இப்படி சொல்றேன் அப்படிங்கிற அதை அடையிறது முயற்சியே வேண்டாமே. சர்வலோக பிரசித்தனா, என்ன இது எல்லோருக்கும் தெரியும். தன்னை தான் அறிவதற்கு ஒரு விதமான முயற்சியும் வேண்டாம். சர்வலோக பிரசித்தமா இருக்கு. அதனால ஸ்வஹேதுப்யஸ்து வஸ்துனா, ஏன்னா அது பொருளா இருக்கமையானால் தன்னுடைய காரணங்கள் தனக்கு தானா தெரியும். அதனால வேண்டாம். ஆனா என்ன சொல்றேன்? ஞானஜ்ஞேயாதிவாதே அதா சித்திர்ஞாதத்வம் உச்சதே. இதனாலதான் ஞானஜ்ஞேயாதிவாதே, ஞானமும் ஞேயமும் ஒண்ணுதான். இப்படி ஒரு வாதம்
அவன் சொல்றது அவன் சொன்னதுனால தப்புன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. அவனும் ஒரு லாஜிக்கோட தான் பேசுறான். நீங்க இத்தனை நாளா என்ன சொல்லிட்டு இருக்க? குடம் இருக்க கண்ணால் நான் குடத்தை பார்த்தேன். குடமானது வேறு நான் வேறுங்கிற இந்நேரம் சொல்லிட்டு இருக்க சார். தெரிஞ்சது சார். தெரிஞ்சுக்க நீங்க வேற குடம் வேற தானே. அந்த குடத்தை என்ன பண்ணிடும்? எப்படி அறிஞ்சாள்? புத்தியால அறிஞ்சாள். நான் அறிவு வேற, அறியப்பட்டதான பொருள் வேறு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். குடம் எனக்கூடியதான பொருள் கண்ணால பார்த்து எனக்கு குடம் எனக்கூடியதான அறிவு வந்தது. ஆகையால் அறிவானது வேறு, அறியப்பட்டதான குடமானது வேறு. கிளியரா சொல்லு. கிளியரா புரிஞ்சுடுச்சு. எப்பவும் அறிவு வேறு, அறியப்பட்டதான பொருள் வேறாகத்தானே இருக்குமா? ஆமாம். கரெக்ட். அப்ப மெல்லமா விட்ட. அப்ப தூங்கினீரோ? சேர்த்து தூங்கி. சொப்னம் கண்டீரோ? கண்டேன். அந்த சொப்னத்துல யானை ஒட்டக குதிரை வந்ததா? வந்தது. பார்த்தீரா? பார்த்தேன். அறிவு இது குதிரை இது யானைன்னு வந்ததா? வந்தது. அந்த அறியப்பட்ட பொருளும் உங்களுக்கு அறிவும் வேறையா ஒண்ணா? என்னன்னு இது வேறதான் சார். வேறன்னு எப்படி சொல்லுவீங்க? இருக்கிறதே ஒண்ணு தானே. ரெண்டு பொருள் இருந்தா இது வேற அது வேறுன்னு சொல்லு. குடம் வேறு, செவரு வேறு. ஏன்னா குடம் இங்க இருக்கு, செவரு அங்க இருக்கு. ரெண்டு பொருள் இருந்தா இது வேறு அது வேறுன்னு சொல்றது வழக்கம். நீங்க ஸ்வப்னத்தை பார்த்தல பார்க்கும் பொழுது அந்த ஸ்வப்னத்துல பொருள் சிலதை காண்டு அதனால அறிவு வந்தது. காலம்பரை எழுந்த பிறகு அறிவு இருக்கு, பொருள் இல்லை. பார்த்து பார்க்காம அறிவு வரல. நன்னத்தான் பார்த்து பார்த்த பிறகு பொருள் இல்ல, முடிச்சுட்ட பிறகும் அறிவு இருக்கு. நான் இதை பார்த்தேன். பார்த்தியோன்னா எங்கடான்னு கேட்டேன். லாட்டரி சீட் விழுந்தது, 10 லட்சம் விழுந்தது, பேங்க்ல கொடுத்தான், டாக்ஸ கம்மி பண்ணிட்டு இது வேற கவலை. 10 லட்சம் விழுந்ததோ இல்லையா? சொன்னான் சார். 10 லட்சம் தான் சொன்னான் சார். வீட்டுல இருக்கிறவாள்லாம் நம்பினா சார். எல்லாரும் சொன்னா சார். எங்க கங்க்ராட் பண்ணினா என்ன கடைசியில கிரெடிட் ஆனப்புறம் 3.25 லட்சம் தான் வந்தது. ஏன்டா என்ன ஆச்சுன்னு 30% இன்கம் டேக்ஸ் வாங்கிட்டான். போரா குறைக்கு வேற ஏதோ அந்த சார்ஜ் இந்த சார்ஜ், பேங்க் சார்ஜஸ் வேற போட்டான். எல்லாம் என்ன வாங்கினா எனக்கு வேண்டாம் மாட்டாங்க. இவ்வளவுதான் விழுந்தது. ஆத்துக்காரி ஓங்குறான். ஏன்னு 10 லட்சம் வரும். நான் என்னமோ பிளான் பண்ணினேன்னு டைமண்ட் நெக்லஸ் வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், பாதிக்கு பாதி பண்ணிக்கிட்டு. அதனால உமக்கு ஒண்ணும் கிடையாது, எல்லாம் எனக்கு. இன்கம் டேக்ஸ் நோட் பண்ணிட்டான். அவன் நான் அடுத்த வருஷம் இதனுடைய வட்டிக்கு இன்கம் டேக்ஸ் கட்டுறா இல்லையா? அவன் பிராரப்தம் பாருங்க. இப்பதான் இதை வாங்கிட்டு வாங்கி சௌக்கியமா இருக்க கூடாதோ? பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கிறான். அடுத்த வருஷம் இன்கம் டேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் கட்ட போறானா என்ன பண்ணா? இதென்ன சார் வேலை அவனுக்கு? இப்ப சின்ன விஷயமா இருந்தாலும் காலம்புரை எழுந்து பிறகு ஆட்டுக்கறிக்கிட்டு இப்படி சொன்னா இப்படி வந்ததுன்னு அந்த மாதிரி கடகடான்னு போய் பாஸ்புக் எடுத்து பாக்குற. என்ட்ரி போட்டுக்கலையோ? போட்டேனே நேத்தானேங்கிற. நேத்தானே சொப்னம் வந்ததுங்கிறான். இல்லையே என்ட்ரி. அவனை போய் கேட்டாலும் இல்லைங்கிறானே. என்ன சார்? பொருள் இல்ல சார், ஞானம் தான். இப்ப இது வேற அது வேற சொல்றதுக்கு இருக்கிற பொருள் ஒன்னே தான். ஆகையால் பொருள் இருந்தா தான் அறிவு வரணும்னு நிர்பந்தம் இல்ல. பொருள் இல்லாமலும் அறிவு வரலாம். அதனால அறிவே பொருளாக காணப்படுகிறது. அவன் என்ன சொல்றான் பௌத்தன்? இருக்கிறது விஞ்ஞானவாதம், அறிவுன்னுத்தான் இருக்க, அறிவே பொருளாக காணப்படுகிறது. எப்ப நீங்க ஆத்மவாதம் ஆத்மா ஒண்ணுதான் இருக்குங்கிற அவன் விஞ்ஞானம் ஒண்ணுதாங்கிறான். அனாவசியமா பேச மாட்டான். சாஸ்திரங்கள் லாஜிக் இல்லாம பேசினா அவனோட யாரும் பேச மாட்டான். அவனோட இவெல்லாம் சண்டை போட்டுருக்கா அப்படின்னு சொன்னா அவனும் கொஞ்சம் ஐடியா வச்சுட்டு தான் பேசுறான். இப்படின்னு ஏன் சார் சொல்லப்படாது? பொருள் இல்லாமலேயே அறிவு வருதுன்னு சொல்லலாமே. அப்ப எந்த பொருளை பார்த்தாலும் எந்த அறிவும் வரலாமே என்ன இவன்? அதுக்கு மேல குடத்தை பார்த்தா பூனேன்னு வரும். என்ன பொருள் தான் இல்லையே, வரட்டுமேன்னா அதுக்கு அவன் என்ன சொல்றான்?
எதை பார்த்தால் எந்த அறிவு இப்போ ரொம்ப நாளா வந்திருக்கும் அதே வாசனையில அதே அறிவு தான். அந்த பொருளை பார்த்தா அந்த அறிவு தான் வரும். உனக்கு பொருளே இல்லையடாப்பா, எல்லாம் பொருளா மாறினாலும் அறிவுட்டான். அது அப்பப்ப அப்படிதான் வரும். அப்புறம் என்ன சொல்றது, இதுக்கு மேல கேட்கறதுக்கு வழி இல்லையோ தான். அதே மாதிரி ஞான ஜேயாதிவாரே, ஞானமே ஜேயம் எனக்கூடியதான பௌத்த மதத்தில் சித்தி ஞாதத்துவம் உச்சதே. அதனால சித்தி மோட்சம்னு சொன்னா அறியப்படும் தன்மை அப்படின்னு சொல்றார். அத்தியக்ஷயோ சித்தி ஞேயத்துவம் நாத்மலாபதா. அத்தியக்ஷம் அத்தியக்ஷம் அந்த சாட்சியா இருக்கிற ஆத்மாவுக்கும் அந்த சாட்சியா இருக்கக்கூடியதான தன்மைக்கும் இந்த ரெண்டும் அறியறது தான் இதுவே தவிர, சித்தியை தவிர நான் ஆத்மலாபதா. தன்மை தான் தானாக தானாகிறதுங்கிறது ஆத்மலாபம் இல்லை. தானாக தான் ஆகணுமான்னா ஆகணும் சார். நிறைய விஷயங்கள்ல நாம் நம்மளா இல்லை, வேற விதமா இருக்கும். கர்ணன் தேரோட்டி மகனா இட்டான். ராதாங்கிற ஒரு அம்மா வளர்த்தா. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், இத்தனை நாளா தேரோட்டி மகன் தேரோட்டி மகன். அப்படிதான் நல்ல வில்வித்தையெல்லாம் வாட்சம். கடைசியில என்னடா ஆச்சுன்னு அந்த காம்படிஷன் நடந்தது. 105 குழந்தைகளுக்கும் யார் நன்னா பண்றா அப்படின்னு ஒரு காம்படிஷன் வச்சார் துரோணாச்சாரியர். அந்த காம்படிஷன்ல அர்ஜுனன் ஜெயிச்சான். ஆக்சுவலி அவன் தான் நன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கான். காரணம் அதே வேலை. சில பேர் இப்படி படிப்பே உலகம் நினைக்கிறவா சில குழந்தைகள் இருப்பார். சில பேர் விளையாட்டே நினைச்சுட்டு வருவான். அவனுக்கு 0 தான் வரும் எல்லாத்தையும். என்னடா எப்படிதான் முன்னுக்கு வரேன்னு கேட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கோ இல்லையோங்கிறான். அவன் அதுக்கு மேல பார்ப்பான். அந்த கோட்டால எனக்கு உத்தியோகம் கிடைச்சிடும், படிக்காத போனா என்னங்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கு சார். சாஸ்திரம் வாய்ச்சாதான் தெரியும்ல. அவன்கிட்ட இருந்து நீங்க ராஜி கத்துக்கணும். ஒவ்வொரு பையனும் அப்படி இருந்துட்டான். இப்படி எல்லாமும் நானே, எல்லாமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்துல சர்வ பதார்த்தங்களையும் பார்த்து கொண்டே இருக்கான். ஒவ்வொரு சின்ன பதார்த்தமா இருந்தாலும் அதை நான் நூனி நுணிச்சு கந்தமா பார்த்துட்டு இருக்கான். ஆனா பார்த்துட்டு இருந்த போதிலும் ஆத்மஸ்வரூபம் அப்படி வந்ததோ இல்ல. இந்த 105 பேர்ல அர்ஜுனன் ஜெயிச்ச பிறகு அங்கிருந்து துரியோதனுக்கு ரொம்ப கவலை உண்டு. அப்ப துரியோதன்கிட்ட போய் நான் வேணா சேர்ந்துக்கிட்டோமா, அதெல்லாம் நான் பண்ணுவேனே நானும் சரின்ட்டார். ஆனா அங்க காம்படிஷனுக்கு ஹெட்டா இருக்கக்கூடியதான துரோணாச்சாரியர் ஒத்துக்கல. இது 105 சிஷ்யா, இவாளுக்குள்ளதான் இன்டர்னல் காம்படிஷன். உலகத்தில் இருக்கிறவா வெளியில வரப்படாது. ராஜகுமாராளா இருக்கிறவாளுக்கு வச்சுதான காம்படிஷன். ஸோ எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்டை இது சேர்த்துக்கப்படாது அப்படின்னு. அப்ப என்ன பண்ணினான்னு தெரியுமா, துரியோதன் ஒரு தேசத்தை அவனுக்கு கொடுத்துவிட்டு, ஒரு ஊரை அவனுக்கு கொடுத்துட்டு, அந்த ஊருக்கு ராஜாவா நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அபிஷேகம் பண்ணி ராஜாவா ஆக்கிவிட்டான். இப்ப ராஜாவா தானே, இப்ப தேரோட்டி இல்லையோ, தேரோட்டி மகன் இல்லையோ, இப்ப ராஜா தானே. ஸோ வெரி குட். இப்ப யுத்தத்துக்கு இப்ப காம்படிஷனுக்கு சேர்ந்துக்கலாம். சேர்ந்தா அடித்தான். அவன் அடிச்சு அர்ஜுனன் பண்ண காரியங்கள்லாம் பண்ணினதுமே அவர் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. சந்தோஷம் வந்து கீழே கிட்ட வந்து அவர் ஆலிங்கனம் பண்ணிட்டு எப்படின்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தேரோட்டி மகன்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன கிளாரிங்கா தெரிஞ்சது. அப்ப என்ன பண்ணிவிட்டார், நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டேன். இதனால இவன் 2 பேருக்கும் விரோதம், பாண்டவாளுக்கும் கௌரவாளுக்கும் விரோதம் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் காலையில வேண்டாம். இத்தனை ஆச்சோ இல்லையா, இது ஆச்சு. தோத்து போனா கவலைப்பட்டான். ஆனா அங்க தேசத்துக்கு ராஜாவா இருக்கான். ரொம்ப நாள் தான் துரியோதனுக்கு ரொம்ப வேண்டியவனா போயிட்டான். இல்லாம பாரத போர் வருது. இந்த பக்கம் அந்த பக்கம் 18 அட்சௌகிணிகள். கௌரவாள் சைடு 11 அட்சௌகிணிகள், அவா பக்கத்துல 7 அட்சௌகிணிகள். கௌரவாள் தான் ஜெயிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா நிறைய போர்ஸ் இந்த பக்கம் தானே இருக்கு. மகாவீராலாம் இந்த பக்கம் இருக்கான். அந்த பக்கம் கிருஷ்ண பரமாத்மா நான் வில்லையே தொட மாட்டேன், நான் வெறுமனே அங்கே நின்றுட்டு இருப்பேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன். அத்தானா சைன்யமும் இந்த பக்கம் வந்தாச்சு. நடக்கிறது கிருஷ்ண பரமாத்மா அங்கே போய் ஒரு நாளைக்கு கர்ணனை பார்த்தார்.
பார்த்துட்டு சொல்ற, நீ தேரோட்டி மகன் இல்லப்பா, நீ குந்தியனுடைய பிள்ளை, சத்திரிய வம்சம். இப்ப என்னாச்சு, இத்தனை நாளா தேரோட்டி மகன் நினைச்சுட்டு இருந்த கர்ணனும் தன்னுடைய உயர்ந்ததான நிலைய குந்தி புத்திரனாகவும் சத்திரியன் எனக்கூடியதான என் நிலையை அடைந்தார். இதான தன் நிலையை தான் அடைகிறது, தன்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டை தான் அடைகிறது. இதுதான் இது வரைக்கும் என்ன மாதிரி இருந்தான், தேரோட்டி மகன் நினைச்சுட்டு இருந்தான். இப்ப என்னாச்சு, தன் நிலையை தான் அடைந்தான். இது சித்தியான்னு கேட்டார். தன் நிலையை தான் அடைகிறதுன்னா தான் வேறாக நினைத்து கொண்ட இந்த நிலையை தான் அடைந்தார். அதே போலயே ஒருத்தன் ரொம்ப பிச்சைக்காரனா இருந்தான், கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப சிரமப்பட்டு இருக்கான். என்னமோ தெரியல, அவனுக்கு கிணறு தோண்டணும்னு தோண்டினான். தோண்டிதுமே ஜலம் வரணும்னா 10 அடி அடிச்ச ஜலம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சரி பாப்போம் அப்படின்னு இன்னொரு 2 அடி தோண்டும் போது முடிச்சார். கடன் வாங்கிட்டார். இருக்கிற காசெல்லாம் வச்ச காசெல்லாம் ஆயிடுது. என்ன கல் இருக்குன்னா அதுக்குள்ள வெடிய வைக்கணும். வச்சோம். வச்ச பிறகு என்னடா, அப்பவும் ஜலம் வரல, ஆனா புதையல் கிடைச்சது. இப்ப என்னடா ஜலத்தை விட புதையல் நல்லா கிடைச்சது, பரவாயில்ல, சந்தோஷமா. இப்ப இதுக்கு முன்னால அவன் பிச்சைக்காரனா சார், இவ்வளவு புதையல் அவங்க வீட்டுல என்ன இருக்கு. இருந்தாலும் பணக்காரனா இருந்த போதிலும் அந்த பணமானது தான் அறியாதனால எப்படி தன்னை பிச்சைக்காரன்னு நினைச்சானோ, பிறகு இப்பொழுது அவன் அதை அறிந்ததுமே அவன் பணக்காரன்னு தன்னிலையை தான் எப்படி பெற்றானோ, அதே விதமாக அறிவினால் தன்னிலையை தான் அறிகிறது. தனக்கு இதுவரைக்கும் தெரியாத தன்னிலையை தான் உணர்வது, அதுதான் ஆத்மலாபதா. இது முன்னால மதத்துல சொல்ல முடியாது. அதான் அத்தியக்ஷயோ சித்தி ஆத்மலாபதா. அது இல்ல சார், ஆத்ம சித்தின்னா என்ன அர்த்தம்? ஒரு பொருளை பார்த்தது அழிஞ்சுன்னு தெரியாது. முன்னாலாம் பாருங்க, இந்த கண்ணாடி போடுறதுக்கு முன்னால அது ஒரு மாதிரிதான் தெரிஞ்சிருந்தது. நம்ம அதான் உண்மையை நினைச்சிட்டு கண்ணாடி போடுறதுக்கு முன்னால. ஆனா அதே மாதிரிதான் ஒண்ணு நமக்கெல்லாம் கிடையாது தெரியல. கிடைக்கலன்னு ஒண்ணு புத்தகத்தை கிட்ட வச்சுன்னு பார்ப்போம். அவ்வளவுதானே தெரியும், நல்லா தெரிஞ்சுட்டு தான் இருந்தது. ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்ல போறப்ப அவ ஏதோ ஒரு செக்அப் வச்சுட்டு இருந்தான், ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப், ஐ கேம்ப். அந்த டாக்டர் எழுதி கொடுத்தார். அப்ப உனக்கு ஏதோ தோஷம் இருக்கு, வீட்டுக்கு வந்தான். அப்ப என்னடா, இந்த கண்ணாடி போட்டுக்கணுமோ ஒரு ஆசை, வெறுமனுக்கு வாங்கி கூட அம்மா அப்பா வாங்கி தருவாள. ஏதோ டிஃபெக்ட் இருக்குன்னு சொன்னாலே அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி. எனக்கு காசு இல்லை சார். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு வேற வழி இல்லை, இது இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் பவர் எது வரைக்கும் வளரும்னு கேட்டேன். டாக்டர், என்ன சுவாமி இவ்வளவு சொல்றல, -4 சொல்றல, அது அந்த -40 வரைக்கும் ஆகுமான்னாரு. அது வரைக்கும் உங்களுக்கு கண்ணே தெரியாது. அவனுக்கே தெரியல எது வரைக்கும் எங்கிறதாகவும் தெரியல. ஏதோ இடம் வேண்டாம் சார், ரிஸ்கே எடுத்துக்கோங்க. கண்ணு கிட்ட அப்ப கால் கிட்ட எடுத்துக்கலாமா? சொல்ற சொல்லிட்டு இருக்க, ஏதோ காரியம் நடக்கணும்னு உலகத்துல, அதெல்லாம் அப்படியெல்லாம் அவள்லாம் வையப்படாது. ஆனா விவகாரம் என்ன கிடையாது. ஆனா அங்க டாக்டர்கிட்ட போனதுமே அதுக்கு தெரிஞ்சதுமே இப்ப அப்பா தெரியுது. இத்தனை நாளா நமக்கு நன்னா கண்ணு தெரியலன்னு எப்ப தெரியுதுன்னு கண்ணாடி போட்ட பிறகு தெரியுது. இப்ப நம்மளுடைய நிஜமான நிலை எங்க இருக்கு, முன்னாள் இருந்த நிலை இல்ல, இதுதான் ஒழுங்கான நிலை. இப்படி ஆத்மா நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாத நிலையை வேற நிலையை நினைத்து கொண்டு அதை இந்த நிலையை அடைந்ததுங்கிறது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கு. அதே போலயே மோட்சத்திலையும் ஏதோ இந்த சம்சாரத்துல மாட்டிண்டு நான் அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு இப்ப எது கிளியரா இருக்கோ அந்த கிளாரிட்டி தான் ஆத்மா நிலைன்னு அவஸ்தான். யாரே பாட்டமீமாசன ஸ்பஷ்டத்துவம் கர்ம கர்த்தாதே சித்திதாயதி கல்யதே. மோட்ச சித்தினா கிளியரா தெரிகிறது அப்படின்னு சொல்விடையானால் ஸ்பஷ்டதா அஸ்பஷ்டதே தியாகம் அந்நியவனாத்மனா. உலகத்துல இது கிளியரா தெரிகிறது, இதுல கிளியரா தெரியலைங்கிறது ஆத்மாவை தவிர மற்ற பொருள்கள் இருக்கிற ஆத்மாவில இது என்னைக்கும் வராதுதான். ஏன்னா ஆத்மாவில விசேஷம் ஒண்ணும் இல்லையே, அதனால ஒண்ணும் வராது. ஆகையா
ஆத்மா என்கிறது இவைகளுக்கு அப்பாற்பட்டதான ஒரு பொருள். அத நம்ம வேதாந்தத்தை கேட்டு கேட்டு உணரணுமே தவிர தனியா சொல்றது. நீ சொல்லக்கூடியதான ஒரு எக்ஸாம்பிள் இங்க வராது. இந்த ஆத்மாவுக்கு இதெல்லாம் ஒண்ணும் வராது. அந்த ஆத்மாவானது தனக்கு தானா அது அறியப்படும். அப்படிதான் அறியப்படும். அதுக்கு என்ன பேரு? சொப்பிரகாசம். அப்படிங்கிறத கொண்டு வந்து எடுத்துக்க. இதுக்கு மேல் பாகம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த வாரம் சனி ஞாயிறு நான் ஊர்ல இல்லை. நடுவுல புதன்கிழமை கிளாஸ் இருக்கு, அது வேற. லலிதா கிளாஸ் கிளாஸ் புதன்கிழமை இருக்கு. அடுத்த சனி ஞாயிறு மட்டும் நான்